அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்று வெளியான அரசு வேலைவாய்ப்புகள் டுடே கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட்டில் 23/3/2026 இன்றைக்கான அப்டேட் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய பதிவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற அறிவிப்பு வந்து எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு படையில் 827 காலியிடங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th ITI முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 20/4/2026 அதற்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதே போல் எஸ்எஸ்பியில் இன்னொரு அறிவிப்பு 233 காலியிடங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு 12th ITI டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் நீங்கள் 20/4/2026 அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து எஸ்எஸ்பியில் 51 காலியிடங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு BE BTech BSc GNM முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 20/4/2026 அன்றைக்கில் இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இந்த எஸ்எஸ்பியில் இந்த 3 முக்கியமான அறிவிப்பை நம்ம இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதில் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கான அறிவிப்பை நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இது எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஸ்டபிள் சம்மந்தமாக ஒரு முழு வீடியோ கூட நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய அறிவியல் மேம்பாட்டுக் கழகம் IACS. இந்த நிறுவனத்தில் 10 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் மற்றும் MTSக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 10ஆம் வகுப்பு முடித்தவங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 15/5/2026 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து இந்திய உள்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தில் அதாவது IIFCL அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 33 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு BE BTech LLB போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்க CMA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10/4/2026 அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அணு எரிபொருள் வளாகம் NFCன்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம். இது வந்து தமிழ்நாட்டில் கூட தூத்துக்குடியிலே கூட இந்த நிறுவனம் இருக்குங்க. இப்போ அங்கே தூத்துக்குடியிலையும் பணி வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற அறிவிப்பில் இதில் என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 18 காலியிடங்களுக்கு சயின்டிஃபிக் ஆஃபீஸர், நர்ஸ், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன் அதாவது எக்ஸ்ரே டெக்னீஷியன் இதற்கான அறிவிப்பு இருக்குது. இதுக்கு DMLT DGNM BSc நர்சிங் MBBS முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18/4/2026 அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து மத்திய சமஸ்கிருத பல்கலைக்கழகம் CSUவில் 144 காலியிடங்களுக்கு நான் டீச்சிங்க்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங்கில் ஒரு 20 விதமான பணியிடங்கள் இதில் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th 12th ITI டிப்ளமோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். 16/4/2026 அந்த சமஸ்கிருத பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து ரயில் இந்தியா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை நிறுவனம் ரைட்ஸ் நிறுவனத்தில் 15 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் HRக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடித்த ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். 27/4/2026 அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து PNBM இந்தியா வங்கி நோட்டு தாள் உற்பத்தி நிறுவனம். இதில் வந்து ஒரு 6 காலியிடங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஒரு அறிவிப்பு இருக்குது. இதுக்கு BE BTech ICMAI இந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 11/4/2026 அதற்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இன்றைய பதிவு 23/3/2026 அப்டேட் நம்ம பார்த்தோம். இதில் எந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட்டுக்கான அறிவிப்பு அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதனுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.